சாதாரணமா இருந்த இட்லிக்கு ஏன் குஷ்பு இட்லின்னு பேர் வந்ததுன்னு இந்த குஷ்புவோட வாரத்துல பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பார்க்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ் சினிமா வரலாற்றிலேயே பல நடிகைகளை பார்த்து இந்த நடிகையோட அழகுக்கு அதையே எழுதி வைக்கலாம், இதையே எழுதி வைக்கலான்னு வாங்க. ஆனா குஷ்பு அவர்கள் பேர்ல ஒரு உணவையே எழுதி வச்சுட்டாங்க. இந்த குஷ்பு இட்லி உருவானதுக்கு பின்னாடி ஒரு சர்ச்சையே இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? 90ஸ்கள்ல குஷ்புவோட ரசிகர்கள் அவங்க மேல வச்சிருந்த பாசத்தால அவங்க சாப்பிட்ட இட்லியை குஷ்பு இட்லின்னு பேர் வச்சு விற்க ஆரம்பிச்சாங்க. இது ரசிகர்களுக்கு கொண்டாட்டம். ஆனா சிலர் இதை ஒரு சாதாரண விஷயமா பார்க்காம எப்படி ஒரு நடிகையோட பேர்ல ஒரு உணவு விற்கலான்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. கேள்வி கேட்க ஆரம்பிச்சு சர்ச்சையை கிளப்பினாங்க. சிலர் இதுக்காக வழக்கு தொடரலாமான்னு கூட யோசிச்சாங்க. ஆனா குஷ்பு அவர்களே இதை பார்த்து என் ரசிகர்கள் என் மேல வச்சிருக்கிற அன்பு தான் இது அப்படின்னு எளிமையா சிரிச்சு அந்த சண்டைக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க. சினிமால குஷ்பு அவர்கள் பல வெற்றியை கண்டு இன்னைக்கு பெருசா படங்கள்ல நடிக்கலைனாலும் ஒவ்வொரு டிஃபன் கடையிலையும் அவங்களோட பேரு என்னைக்குமே நீடிச்சு நிக்குது. அதுதான் ஒரு நிஜமான ஸ்டார் பவர் இல்ல, குஷ்பு இட்லி பவர். இந்த குஷ்பு அவர்களின் வாரத்தில் அவங்கள பற்றின சுவாரஸ்யமான பல தெரியாத தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.